தொடர்ச்சியா வீடியோ ஆரம்பிக்கும் போது பல்வேறு நேரங்களில் விஜய் இந்த சுற்றுப்பயணம் குறித்து பேசும்போதெல்லாம் உட்கார்ந்து பேசுவோம்ல, தொடர்ச்சியா சொல்றோம், ஒரு அசம்பாவிதம் என்று ஒன்று நடந்தால் யார் பொறுப்பாவது, விஜய்க்கு என்ன இதுல ரோல் இருக்கு. அபிஷியலா விஜய் தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக பெயரை போட்டு தான் இதுக்காக கிளைம் எடுத்துக்கிறேன்னு ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரா அப்படிங்கறது தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறோம். மதுரையில மொட்டை வெயில்ல நிப்பாட்டி வச்சப்பவே இதுக்கு முன்னாடி இப்படி மொட்டை வெயில்ல நிப்பாட்டி வச்சது ஒரே ஒரு லேடி. அந்த லேடி நடத்தின அந்த கூட்டங்கள்ல மிக மோசமான முறையில வயதானவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் பல பேர் வந்து வெயிலில் சுருண்டு விழுந்து செத்தார்கள். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல அதற்கு பிறகு யாரும் அப்படியான செய்திகளை கேட்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படிப்பினை வந்து ஜெயலலிதா அம்மையார் கொடுத்து விட்டார். இப்படி எல்லாம் சொல்லும் போது மேடம்னு தான் சொல்லணும். ஆமா ஆமா மேடம். மேடம் எவ்வளவு அயோக்கியத்தனம்னா, நாமக்கல் கரூர் சுற்றுப்பயணம், எனக்கு கேமராவை பார்த்தோ அல்லது இதை வந்து ஒரு இதா சொல்றதுக்கு அவ்வளவு இதா வருது. இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. காலையில 8:45 நாமக்கல்ல பேசுறதுன்னு விஜயினுடைய தலைமை கழகத்தினுடைய அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல செய்தி வெளியிடப்பட்டது. விஜய் எத்தனை மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பினார்னு மட்டும் சொல்லுங்க அவனுங்களை. 8:45 சென்னை விமான நிலையம் வர்றாரு. நீ சாப்பிட்டு சாவகாசமா படுத்து எந்திரிச்சு காலையில 8:45 ஏர்போர்ட்டுக்கு வந்து நீ 8:45 நாமக்கல்ல பேச போறன்றதுக்காக ராத்திரியில இருந்து ஒருத்தன் ஒரு கூட்டம் உன்னைய ரசிகனா நினைச்சு, உன்னுடைய தலைவனா நினைச்சு, உன்னைய தளபதியா நினைச்சு, உன்னைய தாய் மாமனா நினைச்சு, உன்னைய வந்து கட்சியினுடைய தலைவரா நினைச்சு, அண்ணனா நினைச்சுன்ற பேர்ல எல்லாம் விடிய விடிய வந்து உட்கார்ந்துருந்தவன் பூரா நீங்க 8:45 வருவீங்கன்னு உட்கார்ந்துருந்தவன் சாப்பிட்டு சாவகாசமா 11:30 மணி 12 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் நின்று பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு கரூருக்கு எத்தனை மணிக்கு வர்றதா சொன்னாரு? 12:30 வர்றதா சொன்னாரு. ஸ்பாட்டுக்கு வந்து மதியம் வந்தது 7 மணி. அபிஷியல் பேஜ்ல போட்ட செய்தி இருக்கு. திருப்பி நீங்க போற டைம் இப்ப மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீங்க 8:45 கிளம்புனதுல இருந்து 12:30 நீங்க வந்துருவீங்கன்ற ஒரு காரணத்துக்காக 4 மணி நேரம் தானே இருந்துட்டு போயிருவோம்னு சூரியன் உதிக்கும் போது 6 மணி 7 மணிக்கு வந்தவன் ராத்திரி 8 மணி வரைக்கும் அந்த வெயில்ல கூட்டம் வந்துருமேன்றதுக்காக நிக்கிறான்னா அவனுக்கு சோறு தண்ணி ஏதாவது அடிப்படை தேவை ஏதாவது ஒண்ணு பூர்த்தி பண்ணுவதற்கு அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்னு எவனாவது இருந்திருப்பானா? எங்க தளபதி வந்துட்டாரு அப்படின்றத நாங்க பண்டிகையை கொண்டாடுறோம்னு வீதிக்கு வீதி பிளெக்ஸ் வச்சாருங்கல்ல கட்சி நிர்வாகி. யாராவது ஒருவர் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென்று வேலை பார்த்திருப்பாங்களா? அவங்களுடைய அந்த இறுக்கமான சூழலை நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கட்ட கட்டி விட்டுருக்கோம், நடந்து போறதுக்கு பாதை அமைச்சிருக்கிறோம், அப்படி ஏதாவது ஒரு நிர்வாக ரீதியான வேலையை செஞ்சிருப்பானா? நீங்க அனுமதி கேட்கறது எத்தனை பேருக்கு? வந்துட்டு 15 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போறோம் சொல்லாதீங்க. அந்த டாக்டர் 2 நாள் கழிச்சு அவர் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதையும் 4 பேருக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்ததையும் பப்ளிஷ் வீடியோ வெளியில் வரும். கொஞ்சம் பாலா ஸ்டைல்ல வரும். காலையில வெள்ளனையா சாப்பாடு போட்டோம், பண்டிகையை கொண்டாடுங்களே, தளபதி வந்தாலே பண்டிகையில ஒருத்த உண்மையில போடுறான், அவன் இன்ஃபுளுசர்னு சொல்றானுங்க பண்டிகை கொண்டாடு. இப்ப இந்த மரணத்துக்கு யாரடா கொண்டாடணும்? தப்பிச்சு ஓடுற அந்த கிரவுண்ட்ல நான் வந்து திராவிட பள்ளி நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஆபீஸ் வந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியது. வந்து போனை திறந்து பார்த்தா 10 பேர் பலின்றாங்க. ஒருத்தன் 14ன்றான், ஒருத்தன் 29ன்றா. இது நம்ம ஆரம்பிக்கும் போது 31, பாலிமர்ல 50 தாண்டலாம்னு தகவல். இதுல வந்து 5 குழந்தைகள். அந்த ஆம்புலன்ஸ் 2 போகுது. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 ஆம்புலன்ஸ் போகுது. போறீங்களா? ஆம்புலன்ஸ் போறதுக்கு தானே சைரன் போட்டு வருது. போறீங்களா? போகணுமா? போங்க போங்க, வழி விடுப்பா போப்பா. அப்புறம் எட்டி பார்த்துட்டு என்ன ஆம்புலன்ஸ் மேல நம்ம கொடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு உடல் அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு கடந்து போகிறது. அதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அந்த மேடையில நின்று பேசுறாரு. அதுக்கப்புறம் கீழே போறாரு. தண்ணி பாட்டில் கேட்கறாங்க. என்ன எல்லாம் தண்ணி பாட்டில் கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு மேல இருந்து 2 தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு ஏதோ கீழே வந்து கிரௌடு வந்து ஏதோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி கொடு ஏதோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே இவருக்கு வந்து என்ன கத்துறாங்களே, தண்ணிலாம் கேட்கறாங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திரும்பும் போதுதான் நெடுமுறை எந்திரிச்சு வந்து ஏதோ காதுல ஓதுறாப்புல. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. நல்லா இருப்பீங்களாயா? 4 பேர் பச்சை குழந்தை. இப்போதைக்கு 4 பச்சை குழந்தைகள், ஒரு ஆட்டோ டிரைவர், பல பேரு. பெண்கள் எத்தனை பேருங்க? எவ்வளவு பெரிய லாஸுங்க இது.
அரசியல் நிகழ்வுன்னு ஒண்ணு நடந்து கூட்ட நெரிசலால் இவ்வளவு பெரிய மரணம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. விஜயை கைது பண்ணணும். விஜயை கைது பண்ணா சரியாகுமா? விஜயை கைது பண்ணா அதை மைலேஜா பயன்படுத்திக்கிட்டு எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை இந்த அரசாங்கம் வந்து இந்த பலியை பூரா மறைச்சிட்டு இந்த அரசாங்கம் ஒடுக்குச்சு, இந்த அரசாங்கம் எங்களுடைய அண்ணனை சிறையில வச்சுச்சு, இதை பரப்புறது மட்டும்தான்டா வேலையா இருக்கும். என்ன 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 தீர்வு? என்ன யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. 8:45 வர வேண்டிய ஒருத்தர் ராத்திரி 7 மணிக்கு வர்றாரு, அப்புறம் 12 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வர்றாரு. யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? ஊடகங்கள் முதல்ல பொறுப்பெடுத்துக்க. ஊடகங்களோட ரோல் என்ன? ஒரே பில்டப் தான் காலையில இருந்து. அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு. நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். 12 யூனிட் போடக்கூடிய பாரம்பரியம் மிக்க பத்திரிகைகள், இந்த பரம்பரை, பரோட்டா கடை, இந்த மாதிரியான விளம்பர பெயர்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்க பூராத்தையும் வர்றாரு வர்றாரு அழகர் வர்றாருன்ற மாதிரி விஜய் பாட்டை பூரா ஏத்தி, என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கரூர்காரனுக்கு போன் பண்ணி கேட்கிறேன், காலையில இருந்து நாங்கெல்லாம் வீட்டுல இருந்ததே பெருசு மாமா அப்படின்றான். ஏன்டான்னு கேட்கிறேன். இவங்க போட்ட மியூசிக்கையும் இவங்க போட்ட சவுண்டையும் கேட்ட உடனே நாமளும் போய் ஒரு பார்த்துட்டு வந்துருவோம்னு எனக்கு என்ன வந்துச்சுறான்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவனை பூராத்தையும் இவங்க லைவ்ன்ற பேர்ல கண்டினியூஸா இந்த ஊடகங்கள் காட்டியதனுடைய விளைவு அப்பாவியா இருக்கக்கூடிய பலரும் என்னமோ திருவிழா மாதிரி கூட்டம் கொடுத்து போய் நல்லா இருக்கு போய் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றான். அவன் பூரா பேரையும் பாதுகாப்பு நடவடிக்கைன்ற பேர்ல எதுவுமே கிடையாது. அவனுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒண்ணு கிடையாது. யார்கிட்ட போய் கேட்கறது? காவல்துறை எப்படி கேட்க முடியும்? நீ எத்தனை பேர் வந்திருக்கிற, அபிஷியலா உன்னோட நம்பர்ஸ் என்ன, எங்க இருந்து எந்த பகுதியில இருந்து அழைத்துட்டு வருவ, எதுக்குமே உங்க தரப்புல இருந்து பதில் கிடையாது. ஊடகங்கள் இதுல அவ்வளவு தூரம் பூம் பண்ணி பெருசு பெருசா போட்டீங்கல்ல, இப்ப இவ்வளவு நடந்துருச்சுல, யார் பொறுப்பேற்கணும்னு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிருக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றப்ப. தாவேகாவுடைய அபிஷியல் நபர்கள்னு யாரையாவது உங்களுடைய ரூம்ல கூட்டு வந்து, உங்களுடைய ஸ்டுடியோல கூட்டு வந்து உட்கார வச்சு நாங்க பொறுப்பெடுத்துக்கணும்னு பேசியிருக்கீங்களா? இல்ல, அந்த சம்பவம் நடந்த உடனே இதை ஒப்பிடுறாங்கன்னு சிலர் தப்பா நினைக்கலாம். ஆனா ஒப்பிட வேண்டிய ஒரு சூழல் தான் அது. கீழே ஏதோ ஒரு அசம்பாவிதம் போல தெரிகிறது. ஆம்புலன்ஸ் போகுது, அந்த இடத்துல இந்த நடிகர் இல்லாமல் ஒரு அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ அல்லது அதிமுக எம்எல்ஏவோ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோ அந்த இடத்துல இருந்திருந்தா கீழே இறங்கி போய் என்ன நடந்துச்சுன்னு உடனே அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. ஆம்புலன்ஸோட சேர்ந்து இந்நேரம் ஆஸ்பத்திரி வாசல்ல அவன் நின்றுப்பான். நம்ம இறங்கினோம்னா கூட்டம் வந்துடும் அவங்க பேச. நம்ம இறங்குனா நம்ம உயிருக்கு அச்சுறுத்தல் ஆயிரும், நமக்கு பாதிப்பாயிரும்னு சொல்லிட்டு பயந்து ஓடி இருக்க மாட்டாங்க. நீ இப்ப பேசிட்டு முன்னாடி தானே மயக்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் நீ தானே வர சொல்லி பேசிக்கிட்டு இருந்த. இப்ப எங்க இருக்க? நீ கரூரை தாண்டிட்டியா இல்லையா? மனசாட்சி உள்ள நபரா இருந்திருந்தா ஃபீல்டுல நின்றுக்கணும். அந்த மக்களோட மக்கள் அந்த களத்துல நின்றுக்கணும். அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கணும். நீ பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுங்க. இல்ல, அந்த ஆள் ராத்திரி கிளம்பி போயிருக்கிறாரு. சம்பவம் தெரிஞ்ச 8:50க்கு கிளம்பி போய் நின்று ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசானவங்க கையவும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கூட இருக்கோம், கூட இருக்கோம், கூட இருக்கோம்னு வீட்டுல அப்பா ஒருத்தர், அம்மா ஒருத்தர், சித்தி ஒருத்தர், சித்தப்பா ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறது மாதிரி பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்லிக்கிட்டு. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி அங்க நேரடியா போயிருக்கிறாரு. சுற்றி இருக்கிற நபர்கள் ஒரு சிலர் அதை லைவாவும் போட்டிருக்கிறாங்க. அதுலதான் நமக்கு தெரியுது அந்த கிரௌட்ல இருந்து வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்கும் போதுதான். அது கிரௌடு யாரோ ஒருத்தர் எடுக்கிறாரு. செந்தில் பாலாஜியுமே தூரமா தான் தெரியுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் சூழல் என்னவா இருந்ததுன்றதே வந்து அதுலதான் பார்க்க அது பதறுது. ஆமாங்க, ஒரு 5 வயசு குழந்தைய பம்பிங் போட்டு அழுத்தி, இன்னும் ஃபீல்டுல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற செய்தியெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கரூர் ஜிஹெச்சுக்கு டியூட்டி டாக்டர் ஒருத்தர் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்ற செய்தி வந்த அடுத்த செகண்ட் ஜிஹெச்ல இருந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் எல்லாரையும் கிளப்பி வாங்கன்னு சொல்லி இங்க பாத்துக்கிட்டு இருக்க வேற டியூட்டி டாக்டர்ஸ் உட்பட நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உட்பட அரசு மருத்துவர்கள் எல்லாரையும் வர வச்சு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்றதுன்றது வரைக்கும், பெட் அரேஞ்ச் பண்றது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கிளம்பி ராத்திரியோட ராத்திரி அங்க கிளம்புறாரு, போறாரு. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கிளம்புகிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் களத்திற்கு விரைந்து மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார்னு நியூஸ் வந்துருச்சு. காரணமான விஜய் எங்க போனார்? கேள்வி. சுகாதாரத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் தான் நினைக்கிறேன். அமைச்சர் மாசு சொல்லியதாக செய்தி வந்தது. 10 பேர் இறந்த நிலையில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது. ஐயோ, இறந்த நிலையில தான் 10 பேர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நடிகரை பார்க்க போய் மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்க போய் பிணமாக. இதுல பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது முன் அனுபவம் இல்லாத, அதாவது ஒரு அழகர் கோயில் திருவிழாவுக்கோ ஆத்திர இறங்குற அந்த கோயில் திருவிழாவிலையோ இந்த மாதிரியான திருவிழா கூட்டங்களில் பரிச்சயமான நபர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா
அவங்க அந்த கூட்டத்துல இருந்து அவர்களை தப்பித்துக் கொள்வதற்கு அவங்க கையை இப்படி வச்சுக்கிறது, இப்படி இடிச்சு அவங்க அந்த இடத்த மூவ் பண்ணி வெளியில போறது. பிள்ளையே காணோம்னு நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதே உனக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆயிருக்க வேண்டாமா, ஏதோ தப்பு நடக்குதுன்னு? அதை வந்து ஜோசா கொண்டாடுறாருல அவரு. அத்தனை பேர் கூடுறதையும் அத்தனை பேர் வந்து நிக்கிறதையும் நான் கூட என்னமோன்னு நினைச்சேன், ஆனா கூட்டம் இப்படி தெரியல அப்படின்னு இவரே பேசுறாரு. சத்தியமா ஒரு கை பாத்துருவோம். ஹீஸ் என்ஜாயிங். இப்ப ஒரு கை பாக்கணுமா, என்ன பண்ணணும்? இப்ப நீ என்ன பண்ற? இப்ப இந்த புரிதலற்ற அல்லது முன் அனுபவம் இல்லாத நபர்கள் தான் இந்த 2K கிட்ஸ். இவங்க பூரா பேரும் களத்துக்கு வர்றாங்கன்னா இவங்க அவங்கள தற்காத்து கொள்வதற்கு என்ன நடைமுறை இருக்கு? ஜெனரேட்டர் ரூம் இருக்கு குமார். ஜெனரேட்டர் ரூம்ல இருந்து அது வந்து ஆபத்தான இடம். ஜெனரேட்டர் போய் நீ ஏதாவது மேன் ஹேண்ட்லிங்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணா வெடிக்கும், ஏதாவது நடக்கும். ஏன்னா அதுல உள்ள பெட்ரோல் ஊத்தி இருக்கும். அதை சுத்தி தகர சீட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் உள்ள போவோமா? உடைச்சிட்டு உள்ள போறான். விஷுவல்ஸ் இருக்கு. வீட்டு பால்கனிக்கு வெளியில இருந்து ஏறி குதிக்கிறான். பிளெக்ஸ் வச்சு வீட்டை மறைச்சிருக்காங்க. அந்த பிளெக்ஸை கிழிச்சிட்டு அந்த பிளெக்ஸுக்கு உள்ள கூடி குதிச்சு ஒரு வீட்டோட பால்கனியில போய் நிக்கிற. தாவேகாவின் பெயரால் ஒரு திருடன் குதிச்சிருக்கான்னு வச்சுப்போம், அதுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்க போறப்ப? யாருக்குமே அவனுங்க பொறுப்பெடுக்கல. அதான் கிளம்பி வந்து சென்னையில படுத்துக்கிட்டாரு. பங்களால போய் நேரம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்திருப்பாரு. இல்ல வீட்டுல போய் நீலாங்கர வீட்லயோ பனையூர் ஆபீஸ் மாடியில இருக்கக்கூடிய ரூம்லயோ இன்னொரு வீட்லயோ போய் படுத்திருப்பாரு. ஆனா இதுல கூச்சமே இல்லாம செந்தில் பாலாஜி அரசியல்வாதி நிரூபிச்சிட்டாருன்னு ஒரு தேடுறான். அவன் பத்திரிகையாளர்னு வேற சொல்றானுங்க. பத்திரிகையாளராக தாவேகாரன் இல்லையா? அவன் பத்திரிகைக்காரன் சொல்றாங்க. இந்த மனநிலை எங்க இருந்து வருது? நான் என்ன கேக்குறேன், இப்ப அந்த 2K கிட் அவனுக்கு இப்படி போக முடியல. இன்னும் ஒரு மோசமான விஷயம், இந்த ஊடகங்கள் கவர் பண்றீங்கல்ல, ஒரு போர் சூழல் போல காட்சி அளிக்க வேண்டியதுன்னு சொல்ல வேண்டிய வசனத்தை செருப்பு விழுகிற இடத்த கேமரா ஷாட் வச்சு ஆர்கசம் அடைவதற்கு தேவையான பிஜிஎம்ஸை போட்டு கவர் பண்ற. இந்த செருப்புங்கிறது வந்து ஒரு தனி நபருடைய உடைமை. அது ஒரு பொருள். தன்னுடைய உடைமையை செதற விட்டுட்டு ஒருத்தன் ஓடுறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய, அதை கன்சிடர் பண்ண முடியல. அப்ப அது எவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலைமை. தன்னுடைய உடைமையை ஒருத்தன் இழந்துட்டு ஓடுற அளவுக்கான நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை உன்னால ரம்மியமாக்கி காட்ட முடியுதுன்னா அந்த பேனிக் குறித்தான உன்னுடைய அறிவு என்ன? 12 கேமரா போடக்கூடிய ஊடகத்தினுடைய அறிவு என்ன? பத்திரிகையாளனுடைய அறிவு. அவனுக்கு தேவை எதுவா இருந்தாலும் 4 பேர் செத்தா என்ன, 4 பேர் வந்தா என்ன, விஜய்ன்ற பேரை வச்சு எனக்கு டிஆர்பி வருது, நான் செய்தி சொல்றானுங்க. பச்சையா சொல்றானுங்க டிஆர்பி வருது. 3ல இருந்துச்சுங்க இங்க டிஆர்பி. விஜயுடைய நிகழ்ச்சியை கவர் பண்ணதுக்கு பிறகு 13 வந்துருச்சு. இப்ப இந்த 13 ரேட்டிங் வச்சிருக்கீங்கல்ல, பொறுப்பெடுத்துக்குங்க. 31 பேர் செத்துருக்கான், பொறுப்பெடுத்துக்குங்க. யார் பொறுப்பெடுத்துக்கிறா? இந்த பொறுப்பேற்றுக் கொள்ளுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்துதான் இந்த பிரச்சனையை அணுகணும். இது பேசப்படணும். விஜய் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆமா, முன்வைக்கப்படணும். விஜய் கைது செய்யப்பட்டா அது வேற மாதிரியான சிக்கல்களை கொடுக்கும், அது வந்து பொலிட்டிக்கலா அது ஒரு வேற ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னா விஜய் தரப்ப வெளிப்படையா வந்து அட்ரஸ் பண்ண சொல்லுங்க. இனிமே அனுமதி கிடையாது சொல்லுங்க. இந்த அனுமதி இந்த ஒரு பார்த்து பயப்படுறாங்களா, இது பண்றாங்களா, அது பண்றாங்க. இனிமே எவனாவது ஒருத்தன் விஜய் ஃபேன் கூட அப்படி பேசிக்கிட்டு வந்தான்னா அவன் பொறுப்படுத்துக்கிறான். இல்ல, இனிமேல் இவரை பார்த்து பயப்படணும். இப்படி ஒரு அரக்கத்தனமான மூர்க்கத்தனமான மக்களின் மீது எந்த விதமான பொறுப்பும் மக்களுக்கு தனக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தனக்கு இருக்கின்ற உணர்வில்லாத ஒரு மனிதனை பார்த்தால் இவன் மோசமான ஆளு, இது வந்து ஏதோ ஒரு காட்டுமிராண்டி மனநிலை கொண்ட, காட்டுமிராண்டின்னு கூட எப்படி சொல்றது, காட்டில் வாழுபவன் கூட சக உயிரிழந்தா பதறி போய் தானே ஓடுவா. இது என்ன ஜீவராசின்னு எடுத்துக்கிறது? எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாத ஒரு மோசமான ஒரு விலங்கினம் போல இந்த மனிதர் மாறி இருக்கிறார் என்றால் இந்த மனிதனை பார்த்து பயப்படதான் செய்யணும். அரசு இல்ல, இப்போ சாமானியர்கள் அத்தனை பேரும் பயப்பட, பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. பாலூட்டி சீரூட்டி பொத்தி இந்த ஜெனரேஷன்ல ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க. அந்த குழந்தை ஏதோ படத்துக்கு டிக்கெட் எடுக்க போகுது ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அப்படிங்கிறதுக்காக அனுப்புற மாதிரி, ஏதோ சந்தோஷத்துக்கு அவன் பிடிச்ச நடிகர் வர்றாரு பார்க்க போறான், அவன் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு நினைத்தவர்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க. கை குழந்தைய கூட்டிட்டு வராதுன்னு சொன்னதுக்கு பிறகும் அறவேக்காடு 90s கிட்டும் 2K கிட்டும் தான் பெத்த குழந்தைய கூட்டு போய் 5 பச்சை பிள்ளைய சாவடிக்க வச்சிருக்க. இல்ல, இவனுங்களுடைய அடிப்படை மனநிலை என்ன அப்படின்னா, உடைச்சு சொல்லுவோமே, இப்ப திமுக பெரும் விழா கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல 30 பேர் விழான்னா 30 பேர், அப்ப 300 பேர் நாங்க வந்திருக்கிறது வந்து பெருமைன்னு பேசுனதுனால வந்த வேணாது. அதுல வந்து அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு அப்பாக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைய கீழே நிப்பாட்டி வைக்காம அந்த அப்பா கழுத்துல போட்டு உட்கார வச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதே போல அந்த குழந்தைய எவ்வளவு பாதுகாப்பா சுத்தி இருக்கிற எல்லா பேரும் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாதுகாத்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு சக போட்டியாளரா நம்மளும் இந்த மாதிரியான பில்டப்ஸை கிரியேட் பண்ணணும். இப்ப எடப்பாடி குழந்தைய தூக்கி கொஞ்சுவாரு,
இப்ப இந்த மாதிரியான காம்படிட்டிவ் போட்டோஸை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஆன்லைன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய சக காம்படிட்டர்ஸுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு புத்தி இருக்குமோ அந்த புத்தியோட குழந்தைகளை தூக்கிட்டு போயிருக்காங்க. பிள்ளை பிறந்தவொடனே இன்ஃபுளுசர்ஸ்னு அதை கண்டென்ட் ஆக்குறவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான். அந்த மனநிலையில இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பை நீ முதல்ல பேரண்ட்ஸ் உருவாக்கிக்கிறணும். தான் வீட்டுக்குள்ள மக்களை வந்து எல்லாம் குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பேசணும். ஜனமா மக்களா நம்மளுக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் கூடுற இடத்துல நம்ம வீட்டு பிள்ளைய அனுப்புனா என்ன நடக்கும், அந்த நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய வம்சத்துக்கும் அதுதான் பிரெட் வின்னர், அதுதான் சோறு பொங்கி போட போகுது, அதுதான் நம்ம எதிர்காலத்தை காப்பாற்ற போகுது, நம்மளை வாழ வைக்க போகுது, நம்மளுக்கு எல்லாம் பண்ண போகுது அப்படின்னு கனவுகளோடு நீங்க இருக்கிறீங்க. அந்த பிள்ளைய இப்படி நடுத்தருவில் விட்டு சாவ கொடுக்கறதுக்கு இல்லை. போற உயிர் எதுக்காவது வேல்யூவா போகுது அப்படின்னா அது வேற. போற உயிர் எதுக்காக போச்சுன்னு இப்ப நீங்க யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்க முடியும்? என்னன்னு சொல்லி அழுவாங்க. கரூர்ல ஜிஹெச் வாசல்ல அழுகக்கூடிய அம்மாவுடைய கண்ணீரை போடுங்க, கேளுங்க. என்ன சொல்லி அழுக முடியும் அவங்களால? யார் பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு எப்படி பேசுறது? இன்னொன்னு, அந்த குழந்தைங்க உண்மையிலேயே கூட்டத்துக்கு கூட்டி வரப்பட்ட குழந்தைகளா இல்லது வந்து அந்த மாதிரி இன்னும் குழந்தைங்க காணாம போன குழந்தைங்க லிஸ்ட் அதிகமா இருக்கு குமாரு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 குழந்தைங்க காணாம போயிருக்குன்னு விஜய் ஒரு குழந்தை பேரை சொல்றாரு. இன்னும் 2 குழந்தைகள் காணான்னு ரிப்போர்ட் இருந்தது. நாம பேசி முடிக்கிற நேரத்துல 7ஆ கூட இருக்கும். வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பதறுது. இதை என்னன்னு சொல்லி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. 6 குழந்தைகள் உயிரிழந்த நிலை, இறந்த நிலையில் வந்த உடல்கள் 6 பேர் இறந்த நிலையில் வந்து 6 குழந்தைகள். விஜயுடைய மனநிலை எவ்வளவு குரூரமா இருக்குன்னா, கோவில் காம்பவுண்ட் சவர் தானே கட்டி கொடுத்துருங்க, ரோஹிணி தேட்டர் சீட்டு தானே கட்டி கொடுத்துருங்க, விவேகானந்தர் சாலையில தானே அனுமதி கேட்டோம், பேரிகார்டு தானே கட்டி கொடுத்துருங்க, வண்டி தானே உடஞ்சிருச்சு மாத்தி கொடுத்துருங்க, இனோவா கார் தானே 14 வருஷம் போட்டுக்குங்க. இப்ப 31 உயிர் இருக்கே, என்னன்றா சொல்ல போறீங்க? யாரா பொறுப்பெடுத்துக்க போறீங்க? இதுக்கு என்ன, எதை வச்சுடா காம்பன்சேட் பண்ண போறீங்க? என்ன பொறுப்பெடுத்துக்க சொல்றீங்க? ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடன் தாவேகா தொண்டர்கள் மோதல், போலீஸ் தடியடி செய்து வருது. ஆமா, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சானுங்க. 16 பெண்கள் உயிரிழப்பு, அமைச்சர் மா சுப்பிரமணியம் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல். இன்னும் இந்த இரவு முழுக்க தூங்க முடியாத துயரத்துல இருக்கும். நாம் இன்னும் வெளிப்படையா சொன்னேன், தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் பலரும், சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நபர்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய பலருக்குமே கூட இது விருப்பம் இல்லாத செயலா இருக்கும், கண்டிக்கக்கூடிய செயலா கூட இருக்கும். வெளியில வந்து விமர்சிச்சுட்டா நம்ம தலைவனும் விமர்சிச்சது ஆயிருமோன்றது, அமைதியா இருக்கணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு வச்சுக்காத. இதை நீயும் கேள்வி கேட்கலன்னா எவன் சொல்றதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு சொல்லுது, சிஎம் சொல்றாங்க, டெப்டி சிஎம் சொல்றாங்க, மக்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறாங்க, கட்சி அடுத்தடுத்த கட்சிகள் சொல்லுது அப்படின்றதையே உங்க அண்ணன் வாழ பொறுக்காம சொல்றாங்க. நம்மளை பார்த்து கதறு பயந்து நடுங்குறாங்க. இப்படிங்கிற டயலாக் எல்லாம் அவங்க போட்டுக்கிறான். உன் கூட்டத்துல இருந்தே பேசுறதுக்கு உண்டான பொறுப்பும் தகுதியும் வாய்ப்பும் உனக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு உடைச்சு பேசு. இது வந்து ஒரு நாகரிகமான கூட்டமா நம்ம கட்டமைக்கணும், ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு கிரௌடா நம்ம இதை உருவாக்கணும். அப்படி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர, அதுக்கு முன்னாடி இப்படி குரல் வித்த காட்டுறேன்னு போய் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி உயிர்களை பலியாக்க கூடாதுன்னு உங்க நொன்னை காதுல உரைக்கிற மாதிரி, புஷ்யானந்த் காதுல உரைக்கிற மாதிரி, ஜானாரகசாமி காதுல உரைக்கிற மாதிரி, ஆதவர்ஜுனா காதுல உரைக்கிற மாதிரி பேசு. சிடிஆர் நிர்மல்குமாருக்குலாம் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் அடுத்த நாள் வேற கட்சி மாறிட்டு போயிருவாரு. ஆதவர்ஜுனா அடுத்த நாள் வேற கட்சி மாறிட்டு போயிருவாரு. நீ விசுவாசமா உங்க அண்ணன் கூட இருக்கணும்னு நினைக்கிற, நீ பேசு. கூட இருக்கணும்னு தானே நினைக்கிற, அந்த இருக்கணும்ன்றதுக்காகவாது பேசு. இல்லைன்னா நாளைக்கு அந்த கூட்டத்துல உன்னையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம், தமிழ்நாடு வந்து அரசியல் ரீதியாக பண்பட்ட மாநிலம் அப்படின்றது நாம தொடர்ந்து முன்வைத்து பேசக்கூடியது. இன்னைக்கும் தமிழ்நாடு அரசியல் ரீதியாக பண்பட்ட மாநிலம் தான். என்னதான் அரசியல் ரீதியாக பண்பட்ட மாநிலமாக இருந்தாலும் கூட எது முதன்மையானதாக இருக்கிறது, எது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான். இந்த ரசிக வெறி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவும், ஓரளவுக்கு பொது மனசாட்சி அப்படின்னு நாம சொல்றது, இப்ப அனிதா இறந்துட்டாளா, அனிதாவுக்காக அனைவரும் உறுதுணையாக நிற்பது அப்படின்றது வந்து ஒரு பொது மனசாட்சி. ஸ்டெர்லைட்ல ஒரு போராட்டம் நடக்குதா, அதற்கு களத்துக்கு வர்றானோ இல்லையோ அந்த போராட்டத்தில் நானும் உடன் இருக்கிறேன் அப்படின்றது தமிழருடைய பொது மனசாட்சி. ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கிறதா, அந்த திணிப்புக்கு எதிராக ரோட்டுக்கு வர்றானோ இல்லையோ அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரும், அதுதான் அந்த பொது மனசாட்சி. இப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி வெறும் ரசிக வெறியை மட்டுமே முன்னுக்கு எடுத்து வருகின்ற வேலையை இந்த நடிகர் தொடர்ந்து செய்து, காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளையோ விதிமுறைகளையோ வழிகாட்டுதல்களையோ
மயிர் அளவுக்கு கூட மதிக்க மாட்டேன் என்றும் நீயும் மதிக்காதே என்றும் தொடர்ந்து அவர் செய்து வந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாக இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பாளி நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நாளை நிச்சயமாக இந்த கூட்டங்களை அவரா தள்ளி வைக்கணும். தமிழ்நாடு அரசு ரத்து பண்றது இருக்கட்டும், ஒரு பொறுப்புள்ள மனுஷனா நீ முதல்ல இருக்கணும் அப்படின்னா முதல்ல தள்ளி வை. அதற்கு அடுத்து he should be held accountable by his party. அவருடைய கட்சி அவரை ரெஸ்பான்சிபிளா மாத்தணும். அந்த கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேள்வி எழுப்பணும். அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார். நீதிமன்றம் இதை சோமோட்டாவாக எடுத்து என்ன ஆர்கனைசிங் பண்ணியிருக்கிறாங்க கேட்க தெரியுது இல்ல, பெர்மிஷன் வேணும்னு கேட்க தெரியுது இல்ல, ஆர்கனைஸ் பண்ணவும் தெரியணும்ல. நாம ஆரம்பத்துல இருந்து சொன்னோம், இவர்கள் சிறுவர்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க, முறையான அரசியல் அறிவு இல்லாதவர்களுக்கு போஸ்ட் போடுறாங்க. அரசியல் அனுபவம் இல்லாதது வேற, அரசியல் அறிவு இல்லாதவர்களுக்கு போஸ்டிங் போடுறாங்கன்னு நாம சொன்னதனுடைய விளைவு நாம சொன்னோம். அது எதனால சொன்னோன்றது இன்றைய நிகழ்வுல பார்க்க முடியும். அப்ப என்ன சொன்னாங்க, ஏன் சின்ன பசங்க போஸ்டிங் வரக்கூடாதா, ஏன் அனுபவம் இல்லாத ஒரு போஸ்டிங் வரக்கூடாதா, ஏன் அரசியல் அறிவு இல்லாம வந்ததுக்கு பிறகு அரசியல் அறிவை வளர்த்துக்கிட கூடாதா அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. என்ன நடந்தது அப்படின்றதுக்கு இந்த கரூர் சம்பவம் தான் உதாரணம். தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மனநிலை இருப்பவன் தான் தலைவன். தொண்டர்களை பார்த்தே பயப்படுற நிலையிலையும், தலைவனை பார்த்தா இனி தொண்டர்கள் பயப்படுற நிலையிலையும் இருக்கக்கூடியதற்கு பேர் கட்சி கிடையாது, அது அவலம். அந்த அவலத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பலி எண்ணிக்கை இன்னும் எத்தனையாக மாறப்போகிறது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கோவிட் பீரியடுனா அல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, ஒரு தீபாவளி தமிழ்நாட்டுக்கே அந்த தீபாவளி இல்லாம போச்சு. ஒரு சின்ன பையன் சுர்ஜித்தா அவன் பேரு, கிணத்துல விழுந்துட்டாப்ல, ஆழ்துளை கிணறுல விழுந்தாப்ல. அந்த சின்ன பையன் ஒருத்த விழுந்துட்டாப்ல. அப்போ தமிழ்நாடே மொத்தமா தன்னுடைய கொண்டாட்ட மணலை மொத்தமா தள்ளி வச்சுட்டு ஒரு 3 நாள் கடைசியில சடலமா தான் அந்த பையன் மீட்டெடுக்கப்பட்டார். 3 நாள் ஒரு கேத வீடாதான் தமிழ்நாடே மாறி இருந்தது. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு அவலத்தை விஜய் இன்றைக்கு மீண்டும் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்றது தயவு செய்து இந்த ரசிக வெறி அப்படின்னா என்னன்றத கண்ணு முன்னாடி காட்டிட்டான். இதுக்கப்புறமாவது பாருங்கள், திருந்துங்கள் அப்படின்றத தவிர வேற என்ன சொல்றது. இது எல்லாத்த விடையும் பெரிய கிரேஸோட தானே சினிமால இருந்தாரு. சினிமால இப்படி ஒண்ணு நடக்கல. அதாவது தன்னெழுச்சியா காவலன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுதுன்றதுக்காக ஒருத்தன் தீக்கி இரையாக்கினான் அவன் உடம்ப, அவன் செத்து போனான் அப்படிங்கிறது செய்தி, அது தனி. அதை தாண்டி வேற எவனாவது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல செத்தான் அப்படின்னு உங்களால ஏதாவது நடந்ததா? அப்ப நடக்காதது இப்ப நடக்குதுன்னா இது என்னன்னு கேக்குறது. அப்ப இதுக்கு பொறுப்பு எடுக்கணும்ல, இது குறித்து பேசணும்ல. அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா கட்சியை கலைச்சிருங்க. அது தேவையில்லாத ஒரு ஆணி. ஆமா. இன்னொன்னு, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா நீங்க பெர்மிஷன் கேட்க நீங்க தானே போயிருப்பீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த போலீஸோட தொடர்புல இருங்க. அந்த கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னா நீங்களும் அவங்களும் கோஆர்டினேஷன்ல இருந்தாதான் செய்ய முடியும். நீங்க போலீஸ்காரங்க உள்ள வரும்போதே வந்துட்டானுங்கல்ல, இந்த வந்தா என்ன நடக்கும் தெரியாதா? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்டைக்கு போயிட்டு இருந்தா அப்படி போனீங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரருடைய பாதுகாப்பு அங்க கேள்விக்குள்ளாயிரும். போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த கேடர்ஸுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாத சூழலா மாறிடும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து தன்னால் என்ன முடியுமோ அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. உங்களால் முடியாததை ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றது குற்ற செயலாக மாறி இருக்கிறது இன்றைக்கு. அந்த ஆர்கனைசர்ஸ் அத்தனை பேரின் மீதும் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பதில் சொல்ல வைக்க வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறைக்கும் போலீஸுக்கும் அல்லது இந்த உயிரிழப்புகளை மற்றவர்கள் உயிரிழக்காமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும்னு முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார், ட்வீட் போட்டிருக்கிறாரு. அன்பில் மகேஷ் நேரில் கிளம்பி போயிருக்கிறார், மா சுப்பிரமணியம் நேரில் கிளம்பி போயிருக்கிறார், செந்தில் பாலாஜி நேரில் கிளம்பி போயிருக்கிறார். மக்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு எங்கள் சார்பாகவும் பேரலை சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டு வருவோம்.